பக்திவனம் அன்பர்களுக்கான இன்றைய இறை தகவலை கேட்கலாம் வாருங்கள். நம்ம பிரசாதம் வாங்குறத ஒரு சரங்கா பார்க்குறோம். ஆனா அதில் இருக்கிற ஆழமான தத்துவம் இதுதான். கோவிலில் கிடைக்கும் பிரசாதம் மிகச்சிறிய அளவிலேயே வழங்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அது உங்கள் வயிற்றை நிரப்புவதற்காக அல்ல, உங்களின் தான் என்ற அகந்தையை தூய்மைப்படுத்துவதற்காக. இறைவன் உணவை உண்பதில்லை, அவரது பார்வை பட்டாலே அது புனிதமாகி விடுகிறது. அந்த ஒரு சிறு துளி பிரசாதத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அடங்கியுள்ளது. பிரசாதத்திற்காக முண்டியடிப்பது நாம் இன்னும் இறைவனை உணரவில்லை என்பதையே காட்டுகிறது. வரிசையில் நின்று அமைதியாகப் பெறுவதுதான் உண்மையான சரணாகதி. கிடைக்கும் சிறு துளி பிரசாதத்தை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வதே வாழ்க்கையில் கிடைக்கும் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்கும் மனப்பக்குவத்தை தரும். இப்படி புனிதமடைந்த பிரசாதத்தை உண்பவர்களின் மனம் தூய்மை அடைகிறது. உள்ளத்தில் பக்தியை உருவாக்கும் பிரசாதத்தை உரிய மரியாதையுடன் பெற்றுச் செல்ல வேண்டும். பிரசாதத்தை பகிர்ந்து உண்ணும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.